ஜெஃப்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மலையாள மந்திரவாதியை வரவழைத்த ஜனாதிபதி வேட்பாளர். தேர்தலுக்கு பின்னர் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுமா? வெளியான அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் புதிய கருத்து கணிப்புகள் வெளியீடு. தமிழ் மக்களுக்கு செருப்படி கொடுத்த தமிழரசுக் கட்சி அங்கையன் சாடல். யாழில் கொடூரம், மகளை கர்ப்பமாக்கிய தந்தை. வறுமை நிலைக்கு செல்லும் கனடா. ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமது வெற்றியை உறுதி செய்ய வேட்பாளர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் பிரபலமான ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் மந்திர மாயங்களை செய்யும் மலையாள மந்திரவாதிகள் மூவரை இந்தியாவிலிருந்து அழைத்து வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ரகசியமான பகுதியொன்றில் இதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்திய மந்திரவாதிகள் சம்பந்தப்பட்ட ஜனாதிபதி வேட்பாளருக்கு சிறப்பு ஆலோசனையும் வழங்கியுள்ளனர். எதிர்வரும் 18ஆம் திகதி வரை வேட்பாளரின் முகத்தை யாரும் தொட அனுமதிக்க கூடாது என மந்திரவாதிகள் குறிப்பிட்டுள்ளனர். எதிர்வரும் 21ஆம் திகதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் நாட்டில் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டம் இல்லை என பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணதிலக தெரிவித்துள்ளார். ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு எனவும் இதுவரையில் அவ்வாறான எந்த ஆயத்தங்களும் மேற்கொள்ளப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை ஜனாதிபதி விரும்பினால் ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிஹால் தல்துவா தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் தேர்தல்களின் பின்னர் சில சந்தர்ப்பங்களில் இவ்வாறு ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழரசுக் கட்சியை நம்பியிருந்த தமிழ் மக்களுக்கு தமிழரசுக் கட்சியினர் செருப்படி வழங்கியிருக்கிறார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கையன் ராமநாதன் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்து வரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே மீண்டும் ஜனாதிபதியாக வர வேண்டும். பல்வேறுபட்ட நெருக்கடியிலிருந்து இந்த நாட்டினை மீட்டு தற்போது உள்ள நிலைக்கு கொண்டு வந்தவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களே. எனவே அவருக்கே வாக்களிக்க வேண்டும். தமிழரசுக் கட்சியை நம்பியிருந்த மக்களுக்கு தமிழரசுக் கட்சியினர் செருப்படி வழங்கியிருக்கிறார்கள் என்றும் அவர்கள் தங்களுக்குள் ஒற்றுமை இல்லாத பல்வேறு குழப்ப நிலைக்கு சென்றுள்ளார்கள். இதனால் ஜனாதிபதியை ஆதரிப்பது தொடர்பில் பல்வேறு குழப்பம் நிலவி வருகிறது என்றும் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள பகுதியொன்றில் தந்தையொருவர் தனது மகளை பலமுறை பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தி கர்ப்பமாக்கிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், யாழ்ப்பாணம் இணுவில் பகுதியில் 53 வயதான குறித்த தந்தை தனது மகளான 23 வயதுடைய யுவதியை பல தடவைகள் பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தியுள்ளார். இவ்வாறான நிலையில் குறித்த யுவதியும் கர்ப்பமடைந்த நிலையில் 4 மாதங்களுக்கு முன்னர் கர்ப்பம் கலைக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னரும் அவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டுள்ளார். இதனையடுத்து சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து போலீசார் தந்தையை கைது செய்துள்ளனர். அத்துடன் குறித்த யுவதியை மருத்துவ பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். உலகின் செல்வந்த நாடுகளின் பட்டியலில் கனடா உள்ளடக்கப்பட்டுள்ளது. எனினும் உலகின் ஏனைய செல்வந்த நாடுகளுடன் ஒப்பீடு செய்யும் போது அண்மை காலமாக கனடா செல்வந்த நிலையிலிருந்து வீழ்ச்சியடைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிரித்தானியா போன்ற நாடுகளுடன் ஒப்பீடு செய்யும் போது கடந்த காலத்தில் கனடா இருந்த வலுவான செல்வந்த நிலையிலிருந்து பின்னடைவை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கனடாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் செல்வந்த நிலை தொடர்பான இடைவெளி தொடர்ந்தும் அதிகரித்து செல்வதாக தெரிவிக்கப்படுகிறது. பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் அபிவிருத்திக்கான நிறுவனத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjefna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.